உங்க குழந்தைங்க பிறந்து 6 மாசம் முடிஞ்சிருச்சா, அப்ப அவங்களுக்கு வெளி உணவுகள் குடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, குழந்தைங்க பிறந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அயர்ன் சத்துல குறைபாடு ஏற்படும். இதனால அயர்ன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு தேவையான அயர்ன் சத்த தாய்ப்பாலால மட்டுமே ஈடுகட்ட முடியாது. இதனால தான் நம்ம 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வெளி உணவுகள் குடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 6 மாசம் ஆன உங்க குழந்தைங்களுக்கு எந்தெந்த ஃபுட்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு உணவு ஊட்ட ஆரம்பிச்சோனமே ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய உணவு ஆப்பிள். ஆப்பிள்ல வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நம்ம ஆப்பிள்லேருந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்பிள நல்லா வேக வச்சு, அத ஸ்மாஷ் பண்ணி அவங்களுக்கு குடுக்கிறதுனால, அயர்ன் சத்து அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பனானா. வாழைப்பழத்திலயும் வந்து பொட்டாசியம், கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால, உங்க குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க பனானாவ அதோட விதைகளெல்லாம் நீக்கிட்டு, நல்லா ஸ்மாஷ் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு தினமும் கூட குடுத்துட்டு வரலாம். அடுத்தது ரைஸ். எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா உணவுகளையும் சேர்த்து குடுக்கிறத விட, ஒண்ணொண்ணா குடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அது செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க ரைஸ மட்டும் கஞ்சி மாரி காய்ச்சி குடுங்க. அது அவங்களுக்கு புடிச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ரைஸோட கேரட், இல்ல ரைஸோட பீட்ரூட் இந்த மாரி நீங்க சேர்த்து கூட குழந்தைங்களுக்கு குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வெஜிடபிள்ஸில் நீங்கள் கேரட், பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கேரட்டில் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டில் அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களோட குழந்தையோட ஹெல்த் கண்டிஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோலையும் வந்து கார்போஹைட்ரேட் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதோட குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க உணவு ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்குக்கு அப்புறம் பருப்பு வகைகள உங்களோட குழந்தைங்களோட டயட்ல நீங்க சேர்த்துக்கோங்க. பருப்புனா எஸ்பெஷலி பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அண்ட் வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தானியங்கள்ல நீங்க ராகி அண்ட் வீட் குடுக்கலாம். ராகிய வந்து நைட்டே ஊற வச்சு, மறுநாள் அத மிக்ஸில அடிச்சு, அதுலேருந்து பால் எடுத்து, அத கஞ்சி மாரி காய்ச்சி உங்க குழந்தைங்களுக்கு குடுக்கிறதுனால அயர்ன் சத்து அதிகமா கிடைக்கும். குழந்தைக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸுக்கு அப்புறம் எக்கு கூட அவங்களோட உணவுல நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது முட்டையில உள்ள மஞ்சள் கரு மட்டும் ஃபர்ஸ்ட்டு குடுத்து பழக்குங்க. அதுக்கப்புறமாட்டி நீங்க வெள்ளை கரு குடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாரி குழந்தைங்களுக்கு உணவு ஊட்ட ஆரம்பிச்சு 3 வாரங்களுக்கு அப்புறம் நீங்க வீட் கூட குடுக்க ஆரம்பிக்கலாம். வீட்டையுமே நீங்க நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலைல அதில பால் எடுத்து அத கஞ்சி மாரி காய்ச்சி உங்க குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு வரலாம். மாரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கும்போது நல்லாவே மசிச்சு கொழைய வச்சு அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். குழந்தைங்கள எப்பயுமே உட்கார வச்சு தான் சாப்பாடு குடுத்து பழக்கணும். படுத்து வச்சு குடுக்கும்போது, அவங்களுக்கு பொறையேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குழந்தைங்களுக்கு உணவு குடுக்கும்போது, பக்கத்திலேயே நம்ம வாட்டர் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே மாரி குழந்தைங்களுக்கு நம்ம உணவு குடுக்கும்போது, அதில அதிகப்படியான சுகரோ, இல்ல அதிகப்படியான சால்ட்டோ வச்சு நம்ம குடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ஒயிட் சுகர அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒருவேள வயிற்றுப்போக்கோ, இல்ல வாந்தியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க கன்டினியூஸா உணவு குடுக்க அவங்களுக்கு இது சரியாயிடும். இதனால நீங்க பயப்பட தேவையில்ல. நான் இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த ஃபுட்டெல்லாம் குடுக்கலாங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது மாரியான டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த மாரியான நியூட்ரிஷன் டிப்ஸ் வேணுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.